பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மன்றாடுகிறதில் இருக்கிறது. சில நேரங்களில் சிலர்கிட்ட கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். அப்படி பார்க்கும்போது உதார குணமுள்ள ஆத்மா செழிக்குமா. நம்ம எப்போதுமே சில விஷயங்களை ரொம்ப நாம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த தினத்தில் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். யார் தண்ணீர் பாய்ச்சுகிறார்களோ அவர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் இப்போது ஒரு இடத்துல கிணத்துல தண்ணி இருக்குது, நிலமும் இருக்குது. அந்த தண்ணி இருந்தும் அந்த நிலம் இருந்தும் அதை எதையும் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது ஒரு பலனும் கிடையாது. இன்றைக்கி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த தினத்தில் ஜெபிக்கிற கிருபை இருக்கிறது, பைபிள் வாசிக்கிற கிருபை இருக்கிறது, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற, மன்றாடுகிற, உபவாசம் பண்ணுகிற எல்லா தலனும் இருக்கிறது. நாம் மற்றவர்களுக்காக பிரயாசப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விசேஷித்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து நன்மையால் நிரப்புவார், இரக்கம் பாட்டுவார், அற்புதங்களை செய்வார். நான் மற்றவர்களுக்காக பிரயாசப்படாத பட்சத்தில் தேவனால் என்னை ஆஸ்வதிக்கவே முடியாது. அந்த தேவனுடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையில் தொடவே முடியாது, தொடரவும் முடியாது. தேவன் விரும்புகிற பாத்திரமாக நான் இருக்கும்போது தான் என்னில் அந்த அன்பு பிரசனம் நிலைவரமாக நிரந்தரமாக அவர் அற்புதம் செய்ய முடியும். ஏன்னா தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் சில இடங்களில் பாருங்களேன், ஹோல்சேல் கடைன்னு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹோல்சேல் கடையில் எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ஆசிரியங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கடை வச்சுருப்பாங்க, அங்கே ஓடவே ஓடாது. எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க, நான் வச்சுருக்கிறேங்க, என் கடையில் ஒன்றுமே வியாபாரம் ஆகலன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஹோல்சேல் வச்சுருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிற்க நேரம் இருக்காதுங்க, அவங்க பாட்டில் பிஸியாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு பிரியமானவர்களே, அதனால தான் விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படியே என்ன அர்த்தம்? ஹோல்சேல் வாங்குறவங்க அப்படியே டக்குன்னு வரத்து லாபம் வச்சுட்டு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அது விற்கிறவங்க, ஆனால் தானியத்தை கட்டி வைக்கிறவனே ஜனங்கள் சபிப்பார்களாம். இப்போ கூட நிறைய இடத்துல விலைவாசி ஏறுது. அவன் போன மாதம் இல்லை போன வருஷம் வாங்கி வச்சுருப்பான், இன்றைக்கி என்ன ரேட்டு போதோ அந்த ரேட்டுக்கு அவன் சேல்ஸ் பண்ண ஆயத்தமாக இருக்கிறானுங்க. அப்போது எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்குது. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். நம்ம எப்போவுமே ஆண்டவர் விரும்புகிற பாத்திரமாக, ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாக நம்மை நியமித்துக் கொள்வோம். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நம்மளால் முடிந்த அளவிற்கு அற்புதமான ஆசீர்வாதமாக, தயவாக, இரக்கமாக கொடுக்கிறவர்களாக மாறுவோம். நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை செய்வோம். ஒருவேளை உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைங்களா, கவலைப்படாதீங்க. மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாத ஒருவேளை உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவங்களுடைய தேவைகளில் கர்த்தர் அற்புதம் செய்வார். நான் நிறைய இதை பார்த்துருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கும் என்பதை நான் நம்புகிறேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்பட்டும். இயேசப்பா, இந்த வார்த்தை மூலமாக நீர் ஆசீர்வதிப்புக்கு உங்களுக்கு ஸ்தோத்திரம். திருப்பி தாங்கட்டும், நன்மை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.